Hi friends, welcome back to my channel Trendy Girl. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன் friends. So இன்னைக்கான வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு DIY peel off mask தான் பண்ண போறோம். நம்ம வீட்லயே எப்படி ஒரு peel off mask பண்றது அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது first time பார்க்கறீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினு நினைச்சீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணும்போது பக்கத்துல ஒரு குட்டி bell icon appear ஆகும். அதுல all option click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதனுடைய notification உங்களுக்கு உடனடியா வரும். அந்த வீடியோ அப்பவே பார்க்க முடியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இந்த ஒரு peel off mask நமக்கு ரெண்டே ஐட்டம்ஸ் தான் தேவை. அதுல ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா egg yolk அதாவது முட்டையோட வெள்ளை கரு இருக்குலையா முட்டையோட வெள்ளை கரு தேவை. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் நமக்கு தேவை. டிஷ்யூ பேப்பர் ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும். சோ அந்த டிஷ்யூ பேப்பரும் வாங்கிக்கோங்க. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு இதுக்கு இந்த ஒரு peel off mask பண்றதுக்கு தேவையான ரெண்டு ஐட்டம்ஸ். சோ இப்போ அந்த peel off mask எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ फ्रेंड्स இப்போ வந்து நான் முட்டையோட வெள்ளை கரு எடுத்துர்க்கேன் ஒரு பவுல்ல. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக் ஒயிட் இருக்கு பாத்தீங்களா இத வந்து நம்ம ஃபேஸ்ல சும்மா வந்து டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணனும். டிஷ்யூ பேப்பர் ஒண்ணுமே யூஸ் பண்ண தேவை கிடையாது. சோ டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து ஃபிங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரஷஸ் இல்ல அப்படினா. அப்படி இல்லனா இந்த மாதிரி பிரஷஸ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கும். சோ அது வாங்கிக்கலாம். ஒரு 20 ரூபீஸ்க்குலாம் இந்த மாதிரி பிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல கூட கிடைக்கும். சோ அதுல உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி பண்றதுக்கு ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ற மாதிரி ஒரு பிரஷ் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி பிரஷ் இல்ல நார்மலா நம்ம மேக்கப் செட்டோட பிரஷ் இருக்குலையா மேக்கப் போடுற பிரஷ் அதான் நான் எடுத்துர்க்கேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து ஒட்ட போறோம். சோ இதுக்கு மேல ஒட்டிட்டு once more வந்து இந்த எக் ஒயிட் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஒழுங்காக பேச முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால என்னால் நல்லா வந்து பேச முடியல. நான் வந்து இதை எடுத்து காட்டுறேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெத்தட். இது எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே எடுங்க. ஓகே, கீழே இருந்து மேலே எடுங்க. அப்போ தான் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் வரும், ஓரளவுக்கு வரும். Wow.
லிப்ஸ்டிக்கே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பீஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவு நம்ம ஸ்கின்லேயும் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். அதனால பார்த்திங்கன்னா சூப்பராக இது வந்து நேச்சுரலான ஒரு வழியில் சூப்பரான ஒரு சைடு எஃபெக்ட்ஸே இல்லாத ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபேஸோடைய கலரே கொஞ்சம் வித்தியாசமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா இது ஒரு சூப்பரான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் எக்கெல்லாம் நம்ம வாங்குவோம். இது வந்து வேஸ்ட்டு போட்டலாம். எக்கெல்லாம் வந்து வாங்குவோம். ஸோ எக் வந்து கொஞ்சமாக அதுவும் ஃபுல் எக் நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பகுதி வச்சுருக்கேன். அந்த எக் யோக்கிலே பார்த்தீங்கன்னா ஹாஃப் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அம்மாவுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா ப்ரஷ்ஷெல்லாம் டிப் பண்ணிட்டேன். ஸோ இனி அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அம்மாவுக்கு வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலாகவே சூப்பரான ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு. ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக்கி அதாவது நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஓரளவுக்கு இப்போ பெரிய பெரிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துருது. நல்லா வந்து ஸ்கின்னில் ஒட்டி பிடிச்சிருக்கும். ஸோ வந்து நம்ம இப்படி பீல் பண்ணி எடுக்கும்போது இங்கே பார்த்திங்களா எக்குடைய இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ண வேண்டி வரும். இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அதை வந்து வாஷ் பண்ண வேண்டி வரும். அண்ட் இது வந்து சூப்பரான ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான ஒரு ஃபேஸ் கிடைக்கும். நல்லா கிளியராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் பாய்.